நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது செவ்வாய் பெயர்ச்சி பலன். அடுத்து வரக்கூடிய ஒரு 45 நாட்கள் செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார். முதலில் செவ்வாய் பகவானை பற்றி அறிவோம். செவ்வாய் யுத்த கிரகம், வீரம், பூமி நிலத்துக்கு அதிபதி. கல்வி கிரகம் வீட்டில், அறிவு கிரகம் வீட்டில், இரட்டை உருவம், இரட்டை முகம் கொண்ட வீட்டில், உபய காற்று போத ராசியில் யுத்த கிரகம், போருக்கான கிரகம் செவ்வாய் பகவான் அடுத்த 45 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். குருவை போல் சனியை போல் செவ்வாய்க்கும் 3 பார்வைகள் உண்டு. செவ்வாயும் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 3 வீடுகளை பார்வை செய்வார். செவ்வாய் நிற்கக்கூடிய வீடு ஒரு யுத்தமாகத்தான் இருக்கும், சண்டையாக தான் இருக்கும். அந்த இடத்துல பிரச்சனை தான் கொடுக்கும். ஆனால் செவ்வாய் பார்க்கக்கூடிய வீடு சொத்து, வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு நிம்மதியை கொடுக்கும். நியாயமாக கிடைக்க வேண்டியதை செவ்வாய் பார்வை செய்யக்கூடிய வீடு அதன் வழி பெற்றுத்தரும். நம்முடைய பதிவினுடைய தலைப்பில் பார்த்தா தெரியும், அள்ளி கொடுக்கும் அங்காரகன். இந்த அங்காரகன் அள்ளி கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் செவ்வாய் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் தான். ஒருவருக்கு பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல நாடுறது யார் அப்படின்னா காவல்துறை தான். முதல்ல காவல் நிலையம் தான் செல்வோம். அதற்கு அடுத்தது தான் கோர்ட்டு. அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அல்லது அடுத்தவர் எதிரியாக இருந்தாலும் சரி, நம்முடைய சொத்துக்களை அபகரிக்க நினைத்தால் பார்த்தீங்கன்னா பத்திர ரீதியாக காவல் நிலையம், கோர்ட்டுக்கு சென்றால் கண்டிப்பாக நியாயம், நீதி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதை பெற்றுத்தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி வண்டி வாங்கிறது, கடன் வாங்கி வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கிறது, கடன் வாங்கி ஒருவர் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொள்கிறார் என்றால் அதற்கு செவ்வாய் தான் காரணம். கடன் வாங்கணும், கடன் வாங்கிறதுக்கான யோகம் இருக்கா அப்படின்னா அதுக்கு செவ்வாய் தான் காரணம். செவ்வாய் சுய ஜாதகத்தில் நன்றாக இருந்தார் என்றால் அந்த ஜாதகன் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவராக, நல்லா திறமைசாலியாக, தைரியம் உள்ளவராக அந்த ஜாதகன் செயல்படுவார். செவ்வாய் பலம் இழந்து செவ்வாய் கெட்டு போயிட்டார் என்றால் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனைக்குரியதாக வரும். அதாவது செவ்வாய் வக்கரமாயிட்டார் அப்படின்னா நிலம், சொத்து சார்ந்து எதிரிகள் அபகரிக்க நினைப்பாங்க. கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கம், இப்படி சட்ட சிக்கலில் அந்த ஜாதகன் போய் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் பெண்களுடைய சொத்துக்கள் கிடைக்கும். அதாவது பாட்டி வழியில், அம்மா வழியில், மனைவி வழியில் செவ்வாய் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் பெண்கள் வழி சொத்துக்கள் அனுபவிக்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். கன்னி ராசிக்கு 3வது வீட்டிற்கும் 8வது வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய். அதாவது தைரிய வீரியஸ்தானத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர். பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10வது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போகிறார். கோச்சாரத்தில் ராசிக்கு 10வது வீட்டிலே செவ்வாய் வருவது பெரும்பாலும் நன்மை தான். செய்கின்ற வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக கொஞ்சம் கூடுதலான உழைப்பு இருக்கும். அதிகமாக கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். பார்த்தீங்கன்னா விவசாயம், மண்ணிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள், யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவு சிறப்பானதாக இருக்கும். அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள், அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், அரசு பதவி வகிக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் அதிகாரமாக செயல்படுவீங்க. ஏன்னா தொழிற்ஸ்தானத்திலே செவ்வாய் வரும்போது அதிகார பதவி கிடைக்கும். உங்களை கட்டுப்படுத்துகிற மாதிரி, உங்களுக்கு வேலை வைக்கிற மாதிரி அடுத்த 1.5 மாத காலம் யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்களே தலைமை பொறுப்பு, நீங்களே அதிகாரமாக செயல்படுவீங்க.
பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் 10ஆம் வீட்டில் செவ்வாய் வரும்போது அடுத்த 1.5 மாத காலம் கன்னி ராசி என்பளுக்கு கூடுதலான உழைப்பு, கூடுதலான பொறுப்பு உங்களை தேடி வரும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இடம் மாற்றம், பயண அலைச்சல்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதாவது விவசாயம் செய்கிறீங்கன்னா விவசாயத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை அறுத்து எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கிற மாதிரி அந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தும். பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியை செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையால் பரிசுகிறார். செவ்வாயுடைய ஆற்றல் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ வந்து வேலை சார்ந்து நீங்கள் வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா வேலை கிடைக்கும். வேலை இல்லாதவர்கள் வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டம் வேலை கிடைக்கும். செவ்வாய் 4ஆம் பார்வையால் ஜென்ம ராசியை பார்வை செய்யும்போது வீடு சார்ந்து, வண்டி வாகனங்கள் சார்ந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து செலவுகளை ஏற்படுத்தும். செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை கன்னி ராசிக்கு 4ஆவது வீட்டின் மேல் விழுகிறது. அதாவது சுகஸ்தானத்தை செவ்வாய் பார்வை செய்யும்போது விவசாயிகள் புதிய பயிர் பண்ணலாம், புதிதாக ஆடு வாங்கலாம், மாடு வாங்கலாம். பார்த்திங்கன்னா விவசாயிகள் புதிய வருமானத்திற்கு வழிவகை செய்யலாம். 4ஆவது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது புதிதாக சிலர் வந்து வீடு கட்டலாம், வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வந்து வாங்கி போடலாம், நகை ஆபரணங்கள் எடுப்பதற்கு வாய்ப்புண்டு. செவ்வாயுடைய 7ஆம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழும்போது கன்னிராசி என்பளுக்கு அடுத்த 1.5 மாத காலம் 4ஆம் இடம் பலமாகிறது. சிலர் வந்து வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீட்டுக்கு நல்ல வீடாக பார்த்து வேறு வீட்டுக்கு இடம் பெயரலாம். சிலர் வந்து விவசாய நிலம் குத்தகைக்கு ஓட்டணும், நல்ல நிலமாக பாசன வசதியுடன் விவசாய நிலம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இப்போ வந்து விவசாய நிலம் கிடைக்கும், குத்தகைக்கு ஓட்டலாம். செவ்வாயுடைய 7ஆம் பார்வை 4ஆவது வீட்டின் மேல் விழும்போது வீடு, நிலம், சொத்து சார்ந்து ஒரு நல்ல மாற்றங்களை கன்னிராசி என்பவர்கள் அனுபவிக்க போகிறீங்க. செவ்வாயுடைய 8ஆம் பார்வை 5ஆவது வீட்டின் மேல் விழுகிறது. பார்த்தீங்கன்னா பங்காளிகள் வழியில் ஒரு கர்மம் நடக்க வாய்ப்புண்டு. பங்காளி வழியில் ஒரு இறப்பு, கர்ம காரியங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு அடுத்த 1.5 மாத காலம் கன்னிராசி என்பளுக்கு உண்டு. ஏன்னா கோச்சாரத்தில் 10ஆவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது செவ்வாய் வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் வீட்டின் அதிபதி. அவர் வந்து கர்மஸ்தானத்திலே செவ்வாய் வரும்போது ஒரு கர்மம் பங்காளிகள் வழியில் ஒரு கர்ம காரியங்களை ஏற்படுத்தியே தீர்வார். அது வந்து முக்கியமான பங்காளிகள் வழியில் தான் இந்த மாதிரியான அமைப்பு ஏற்படும். 10ஆவது வீட்டிலே செவ்வாய் நிற்கும்போது உங்களுடைய பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அண்ணன் தம்பி பங்காளிகளுக்குள் ஒரு இழுபறியான சூழ்நிலை, பூரிய சொத்துக்களை பாகம் பிரிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்போ இந்த காலகட்டம் முயற்சி செஞ்சிங்கன்னா பூரிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். கன்னி ராசி என்பளுக்கு செவ்வாய் பகவான் 10ஆவது வீட்டிலே நின்று 3 பாறைகள் வழி ஓரளவு நன்மையை கொடுக்கிறார். 10ஆம் இடம் என்பது புதனுடைய வீடு தான். அப்போ வந்து கம்சன், தரகு, புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு 2 வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நன்றாகவே வருமான வரத்து இருக்கும். எந்த வேலை, என்ன தொழில், எந்த உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டம் கூடுதலான உழைப்பு இருக்கும். அதிகமாக வந்து கஷ்டப்படணும். பார்த்திங்கன்னா நேரத்துக்கு சாப்பிட்டு இரவு வந்து நன்றாக ரெஸ்ட் எடுங்க. மன அழுத்தம், டென்ஷன், உடல் உழைப்பு, உடல் அசதி, கை கால் மூட்டு, எலும்பு வலிலாம் இந்த காலகட்டத்தில் உணரக்கூடிய அமைப்பு கன்னிராசி என்பளுக்கு அடுத்த 1.5 மாத காலம் இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் ஏற்படுகிறது. அதனால் வந்து நன்றாக சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.